கொடைக்கானலில் மர்மம் மதிக்கட்டான் சோலை உண்மையா? கொடைக்கானலில் இருக்கும் குணா கேவ் முன்பு டெவில் கிச்சன் என்று அழைக்கப்பட்டது. சுற்றியுள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியே மதிக்கட்டான் சோலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெயர் சும்மா வந்ததல்ல, அதற்கு பின்னால் பயமும் இயற்கையின் விசித்திரம் கலந்த கதைகள் இருக்கின்றன. மதிக்கட்டான் சோலை என்ற பெயர் எப்படி வந்தது? மதிக்கட்டான் புத்தி மங்கிவிடும் இடம் என்று பொருள். இந்த காட்டுக்குள் சென்றவர்கள் வழி தெரியாமல் திணறுவது, திசை உணர்வு இழப்பது, சிலர் மாயம் ஆனது போல காணாமல் போன சம்பவங்கள். இதனால் இந்த காடு மனிதரை மதிக்கட்டானாக மாக்கிவிடும் என்று நம்பிக்கை உருவானது. உண்மையான காரணங்கள் என்ன? மர்மம் போல தோன்றினாலும் பின்னால் சில அறிவியல் காரணங்கள் இருக்கின்றது. அடர்ந்த பனிக்காடு. கொடைக்கானலில் பனி ஃபாக் மிகவும் அடர்த்தியாக இருக்கும். 10 அடியிலிருந்து 20 அடி தூரம் கூட தெரியாது. இதனால் திசை உணர்வு எளிதில் மாறும். ஒரே மாதிரி மரங்கள். எங்கே போகிறோம் என்று குழப்பம். ஆழமான பள்ளங்கள். குணா கேவ் அருகே ஆழமான பிளவுகள். தவறி விழுந்தால் மீள முடியாது. சிலர் மேக்னட்டிக் ஃபீல்டு என்று சொல்வார்கள். இதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை. ஆனால் மன அழுத்தம், பயம், மதிமயக்கியது போல உணர்வு வரும். குணா திரைப்படம் இங்கு படமாக்கப்பட்ட பின் இந்த இடம் மிகவும் பிரபலமானது. குணா குகை என்று பெயர் நிலைத்தது. மர்மக்கதை, காதல், பைத்தியம் இவை எல்லாம் இந்த இடத்தின் இமேஜை மாற்றியது. இந்த இடம் வெறும் கதை அல்ல, உண்மையில் ஆபத்தானது. பலர் விழுந்து உயிரிழந்த சம்பவங்கள். அதனால் சில பகுதிகள் தற்போது மூடப்பட்டுள்ளன. பாதுகாப்பு வேலிகள் வைக்கப்பட்டுள்ளன. மதிக்கட்டான் சோலை என்பது 100% பேய் மர்மம் அல்ல, 100% சாதாரண இடமும் அல்ல. இது இயற்கையின் ஆபத்தான அமைப்பு, மனித பயம், கதைகள் சேர்ந்த கலவை.